வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஊசூர் தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் குடிநீர் மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் குடிநீரில் உள்ள அதிகப்படியான இரும்பு தாதுக்களை நீக்கும் சாதனம் அமைக்கும் பணி ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் சுதர்சனம், இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் வில்லியனூர் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, வாட்டர் பாலு, குப்புசாமி, கணபதி, முருகன், முரளி, பூபாலன், தனஞ்செழியன், அமுது, சிவா, கண்ணன், மைக்கேல், அஜித், பார்த்திபன், மல்லிகா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த அயன் ரிமூவல் பிளான்ட் அமைக்கும் பணியின் மூலம் சுமார் 6000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் ஆனந்த முத்துமாரியம்மன் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நமது மக்கள் கழகம் நிறுவனர் நேரு வழிகாட்டுதலில் நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் சமூக சேவகர் கராத்தே சுந்தரராஜன் என்கின்ற ராஜப்பா வாக்குகள் சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அவர் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்வதாக கூறினார். மேலும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் கராத்தே சுந்தரராஜன் என்கின்ற ராஜப்பாவை இவர் நம் வீட்டு பிள்ளை என கூறி ஆரத்தி எடுத்து அமோகமாக வரவேற்று ஆதரவளித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உடன் இருந்தனர். பாஜக சார்பில் தொகுதிகள் தோறும் திருமுனை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் பாஜகவின் திருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவரும் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கலந்து கொண்டு பொதுமக்களை சந்தித்து பாஜக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பொதுமக்களிடையே விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் இந்த பிரச்சாரம் கூட்டத்தில் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மாநில மாவட்ட தொகுதி மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சுற்றுலா படகு சேவைகள் தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்தார். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்குவதில் கடற்கரை காவல்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகின்றனர் என அவர் குற்றம் சாட்டினார். படகு இயக்க அனுமதி பெற தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல துறைகளின் ஆய்வு மற்றும் ஒப்புதல்கள் அவசியம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் 80க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மற்றும் 800க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இந்த தொழிலால் பயனடைந்து வருகின்றனர். இருப்பினும் உரிமம் புதுப்பிப்பு மற்றும் அனுமதி வழங்கலில் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் அவர் கூறினார். சுற்றுலாத்துறையின் அனுமதி இல்லாமல் பல படகுகள் இயங்கி வந்ததாகவும் இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இதுவே சமீபத்திய படகு விபத்திற்கான காரணங்களில் ஒன்றாகும் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். ஒரு விபத்தை காரணமாக கொண்டு ஒட்டுமொத்த படகு சேவைகளை முடக்குவது கண்டிக்கத்தக்கது.
தவறிழைத்த படகுகள் மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நிறுத்தப்பட்டுள்ள சுற்றுலா படகு போக்குவரத்தை உடனடியாக மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என்றும், இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கூட்டணி குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என அவர் தெரிவித்தார். இதுக்கோசம் இப்போ என்ன பண்ணிட்டீங்க? நீங்க வேணுமெனே திட்டமிட்டு 3 நாள் படகு எடுக்க வேணான்ட்டீங்க. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, பிஆர்டிசி பஸ் இருக்குது. ஒரு பஸ் ரோட்டுக்கு போகுது சென்னைக்கு, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பிஆர்டிசி நீங்க முடுவீங்க. அந்த ஒரு டிரைவர் கண்டக்டர் மேல ஆக்ஷன் எடுப்பீங்க. அதானே? எந்த போட்டு லைசன்ஸ் இல்லாம போச்சு, நீ அதை மட்டும் தான் நீ தடுக்கணும், அவன் பேர்ல மட்டும் தான் கேஸ் போடணும். 200-300 போட்டு நீங்க வந்து சுத்தமா வந்து பேன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன் பண்றீங்க? அப்ப பிஷர்மேன் தான் உங்களுக்கு கிள்ளுக்கிறியா? அப்ப பிஷர்மேன் இந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? யாரு உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அதிகார வர்க்கம்னா நீங்க எதுவும் பண்ணலாமா? அப்ப ஏன் லைசன்ஸ் கொடுத்தீங்க? இன்னைக்கு வந்து படகை வந்து சுத்தமா வந்து இது பண்ணி பேன் பண்ணிட்டீங்க. அதே போல நேற்று பேன் பண்ணிட்டீங்க, முந்தாந்து பேன் பண்ணிட்டீங்க. ஒரு படகு வந்து விபத்துனா அந்த ஒரு அதாவது வந்து விபத்தை நாங்கள் நியாயப்படுத்தல. விபத்து நடந்து தப்பு, ஆக்சிடென்ட் முடிஞ்சு போச்சு. அதுல என்ன நடவடிக்கை அதை எடுங்க. மேற்கொண்டு விபத்து நடக்காததுக்கு என்ன காரணமோ அதை நீங்க பாருங்க. லைசன்ஸ் இல்லாம யார் ஓட்டினாலும் அவங்க பேர்ல வந்து உரிய நடவடிக்கை எடுங்க. அவங்க வந்து குண்டாசு கூட போடுங்க. நீங்க நாங்க வேணாம் இல்ல, தப்பு அது. அதுக்கோசம் வந்து அந்த தொழிலை முடக்கம் செய்கின்ற ஒரு வந்து சதி செயல்ல அரசாங்கத்துடைய உயர் அதிகாரிகளுடைய செயல்பாடு இருக்குது. இதை வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை வந்து தயவு செய்து ஒரு நீதி விசாரணைக்கு உட்படுத்தி நாளைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை நம்பி வந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி மாநிலத்துக்கு வருவாங்க. நீங்க பேன் பண்ணி வைக்கிறீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்லை? ஒரு கவர்மெண்ட் நடத்துறீங்க. நீங்க என்ன நடத்துறீங்க? ஒரு பிஆர்டிசில ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பிஆர்டிசில போற 100 பஸ் நீங்க சாத்துவீங்களா? நீங்க பேன் பண்ணுவீங்களா 100 பஸ்ஸும்? ஆரோவில் அறக்கட்டளை நிர்வாகம் பல்வேறு திட்டப்பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நிலையான மற்றும் குழந்தைகளை மையமாக கொண்டு நகர்ப்புற போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் டிராய் ரயில் திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ளது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே துறை அதிகாரிகள் ஆரோவிலில் கள ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனை நடத்தி திட்டத்திற்கான வரைபடத்தை இறுதி செய்து அங்கீகரித்தனர். ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் ஜெயந்தி ரவி காணொலி வாயிலாக ரயில்வே துறை அதிகாரிகளிடம் கலந்துரையாடினார். அப்பொழுது ஆரோவிலில் செயல்படுத்தப்பட உள்ள டிராய் ரயில் திட்டத்தை வலுவான மற்றும் நன்கு வரையறுக்கப்பட்ட கட்டமைப்போடு தொடங்க வேண்டும். இது வெறும் பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமல்லாமல் ஆரோவிலின் கல்வி நிலப்பரப்பில் ஒரு நிலையான அங்கமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். குழந்தைகளின் தினசரி பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்படும் இந்த ரயில் சேவை தேசிய ரயில் அருங்காட்சியகத்தின் கடுமையான பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றப்படும். ஆபத்து இல்லாத இயக்கத்தை உறுதி செய்யும் வகையில் நன்கு சோதனை நடைமுறைப்படுத்தப்படும். பாரம்பரிய போக்குவரத்தை போல் இல்லாமல் இந்த ரயில் சேவை ஆரோவிலின் மண்டலங்கள் வழியாக செல்லும். இந்த பசுமையான பாதையில் உள்ளூர் மலர்ச்செடிகள் நடப்பட்டு பூங்காவிற்குள் ஒரு நகரம் போன்ற உணர்வை இது ஏற்படுத்தும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கூட்டத்தில் ஆரோவில் அறக்கட்டளை சிறப்பு செயல் அதிகாரி சீதாராமன், மூத்த ஆலோசகர் வேணுகோபால், ஆரோவில் மேம்பாட்டு குழு உறுப்பினர் சிந்துஜா, ரயில்வே வாரிய இயக்குநர்கள் ஆஷிமா மெல்ஹோத்ரா, ராஜேஷ்குமார், தொழில்நுட்பம் மற்றும் கோட்ட ரயில்வே அதிகாரிகள் சதீஷ், சரவணன், சுப்பிரமணியன், ஜெகதீஷ், முரளி, கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் சதானந்த் சுவாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கினார். நிகழ்வில் தட்சசீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநருமான தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்தனர். பொருளாளர் ராஜராஜன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் கார்த்திகேயன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ், ஆராய்ச்சி டீன் டாக்டர் சஞ்சய், கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி மற்றும் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் பங்கேற்றனர். விழாவிற்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து பொருளாளர் ராஜராஜன் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் வாழ்த்துரை வழங்கினர். நிறுவன தலைவர் உயர்திரு தனசேகரன் பட்டமளிப்பு விழாவுரை வழங்கினார். டாக்டர் சதானந்த சுவாமி குறித்து பேராசிரியர் டாக்டர் பிரியதர்ஷினி அறிமுக உரை வழங்கினார்.
இந்நிகழ்வில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் இளங்கலை பட்டப்பிரிவில் புதுச்சேரி பல்கலைக்கழக அளவில் 2017-2021 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற சதீஷ்குமாருக்கு, 2018-2022 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற கலைஸ்ரீயிற்கும், 2019-2023 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி தாளூர்மதிக்கும், 2020-2024 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி கோகுல் சுவாமிவிற்கும், 2021-2023 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வி சிவசங்கரிக்கும், முதுகலை பட்டப்பிரிவில் 2021-2023 ஆண்டு பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற அபிநயாவிற்கும் சிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிறைவாக டாக்டர் சதானந்த சுவாமி உரையாற்றினார். விழாவின் நிறைவாக துணை முதல்வர் டாக்டர் நர்மதா நன்றி கூறினார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் வெள்ளியனூர் மேற்கு மாநில கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வது, மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது மற்றும் தலைமை கழகம் அறிவித்த பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் மறைவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர்கள் பாட்சான், முனியன், கலைவாணி, அணி செயலாளர்கள், மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், அம்மா பேரவை செயலாளர் ராஜா, சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா, பொறியாளர் அணி செயலாளர் திருநானக்குமரன், விவசாய அணி செயலாளர் ரவி, ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், தொகுதி செயலாளர்கள் செந்தில், ராமச்சந்திரன், காண்டீபன், மணவாளன், கலியமூர்த்தி, ராமச்சந்திரன், வீராசாமி, கண்ணதாசன், ராமர், ரத்தினகுமார், கோவிந்தராஜ், பொதுக்குழு உறுப்பினர் ஜெயன்பால், சீனிவாசன் மற்றும் கழக மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்திய கல்வி அமைப்பில் மாற்றத்திற்கான முக்கிய முன்னேற்றமாக மத்திய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மற்றும் ஆரோவில் நிர்வாகத்தினருக்கிடையே உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது. ஸ்ரீ அரவிந்தரின் ஒருங்கிணைந்த கல்வி தத்துவத்தை தேசிய கல்வி அமைப்புடன் இணைப்பதே இக்கூட்டத்தின் பிரதான நோக்கமாக இருந்தது. இந்த கலந்துரையாடலில் NCERT ஆசிரியர் கல்வித்துறை பேராசிரியர் டாக்டர் சுஷில் குமார் திவாரி மற்றும் ஸ்ரீ அரபிந்தோ இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் நிர்வாகி ஆரவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மனப்பாடம் மற்றும் தேர்வு மையப்படுத்தப்பட்ட கல்வி முறையிலிருந்து விலகி மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை மையமாக கொண்ட கல்வி அணுகுமுறைகள் குறித்து விரிவான விவாதம் நடைபெற்றது. ஆரோவிலின் கல்வி மாதிரி குறித்து விளக்கமளித்த செய்யர் நிர்வாகம், கடந்த 50 ஆண்டுகளாக ஃப்ரீ ப்ராக்ரஸ் எனப்படும் சுய முன்னேற்ற கல்வி முறைகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தது. ஸ்ரீ அரவிந்தரின் ஒருங்கிணைந்த கல்வி தத்துவம் மனிதனின் உடல், உயிர், மனம், உணர்வு மற்றும் ஆன்மீகம் ஆகிய 5 பரிமாணங்களின் சமநிலையான வளர்ச்சியை வலியுறுத்துகிறது. இந்த அணுகுமுறை தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 முன்வைக்கும் இலக்குகளுடன் இயல்பாக ஒத்துப்போகிறது என செய்யர் தரப்பு குறிப்பிட்டது. கூட்டத்தில் முக்கியமாக பேசப்பட்டது ட்ரிபிள் சேலஞ்ச் கல்வி கட்டமைப்பு. 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வுகளுக்கு உடல் திறன் சவால், சமூக உணர்வு கற்றல், ஆராய்ச்சி அடிப்படையிலான மன சவால்கள் என 3 பரிமாணங்களின் மதிப்பீடு செய்யும் முறை விளக்கப்பட்டது. மாற்று மதிப்பீடு முறைகளின் மூலம் பல்கலைக்கழக சேர்க்கைக்கு வழியமைப்பது குறித்து ஆரோவில் நிர்வாகம் தற்போது பல்கலைக்கழக மானிய குழுவுடன் ஆலோசனைகள் மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவ்விவாதங்களின் தொடர்ச்சியாக ஆரோவில் அறக்கட்டளையின் செயலர் டாக்டர் ஜெயந்தி ரவி தலைமையில் உயர்மட்ட சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் டாக்டர் சுஷில் குமார் திவாரி, செய்யர் நிர்வாகி ஆரவன், NCERT புதுமையான திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்றனர். புதிய கல்வி மாற்றங்களை வகுப்பறை மட்டத்துக்கு கொண்டு செல்லும் மாற்றத்தின் தூதர்களாக ஆசிரியர்கள் செயல்படுவார்கள் என வலியுறுத்தப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை 2020 வெறும் கொள்கை ஆவணமாக இல்லாமல் ஆசிரியர்களின் கற்பித்தல் அணுகுமுறையிலும் மாணவர்களின் கற்றல் அனுபவத்திலும் உண்மையான மாற்றத்தை உருவாக்குவதே இந்த முயற்சியின் பிரதான இலக்காக பார்க்கப்படுகிறது. காரைக்காலில் நகராட்சி சார்பில் குப்பை அகற்றலும் சாளவங்கள் பராமரிப்பும் மேற்கொள்ள தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குப்பைகள் சரியாக அகற்றப்படாததும், தூர்வாரப்பட்ட சாளவங்கள் முறையாக மூடப்படாமல் திறந்தவாறே வைக்கப்படுவதாகவும்
தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே திறந்த நிலையில் இருந்த சாளவத்தில் ஒருவர் தவறி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டனர். இந்நிலையில் காரைக்கால் கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் எதிரே உள்ள சாளவம் திறந்த நிலையில் இருந்ததால் சாலையை கடக்க வந்த பசு ஒன்று அதில் தவறி விழுந்தது. வெளியேற முடியாமல் தவித்த பசுவை கண்ட பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பொதுமக்களின் உதவியுடன் துரிதமாக செயல்பட்டு பசுவை பத்திரமாக மீட்டனர். சாளவங்கள் முறையாக பராமரிக்கப்படாததும் சுத்தம் செய்யப்பட்ட சாளவங்கள் பாதுகாப்பாக மூடப்படாததும் இத்தகைய விபத்துகளுக்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். துரிதமாக செயல்பட்ட தீயணைப்புத் துறையினருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டின் போது இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரை நிர்வாணத்துடன் மாநாட்டு வளாகத்திற்குள் நுழைந்த அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இச்சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது. இச்சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி மாநில தலைவர் ஆடலரசன் தலைமையில் நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் வைசியால் வீதியில் அமைந்துள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமை அலுவலகம் முன்பு ராகுல் காந்தி உருவபொம்மை எரிக்கப்பட்டது. சிறிது நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் அணி நிர்வாகிகள் பின்னர் அங்கிருந்து வெளியேறினர். சம்பவ நேரத்தில் காங்கிரஸ் அலுவலகத்தில் நிர்வாகிகள் யாரும் இல்லாததால் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய புகார் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனிற்குட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சுவாமி கரிக்கோலம் வீதி உலா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய திருப்பணிக்காக தனது சொந்த செலவில் ரூபாய் 3 லட்சம் நிதியினை ஆலய நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஆலயம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அண்ணா ஒரு நிமிஷம் கோயில் புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட திருக்காஞ்சி பகுதியில் உள்ள ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை, ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசி மகா பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் விழா நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் உபயதாரர் கீழ் அக்ரஹாரம் கார்த்திகேயன் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவையொட்டி தினம்தோறும் சுவாமி சிறப்பு வாகனங்களில் வீதி உலா நடைபெறுகிறது. நாக வாகனம், அதிகார நந்தி சேவை, பாரிவேட்டை, ரிஷப வாகனம், பஞ்சமூர்த்தி உற்சவம், யானை வாகனம், திருக்கைலாய வாகனம்,
பிச்சாண்டவர் உற்சவம் உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா நடைபெறவுள்ளது. மேலும் 8ஆம் நாள் திருக்கல்யாண உற்சவம், 9ஆம் நாள் திருத்தேர் வீதி உலா மற்றும் முக்கிய நிகழ்வாக 10ஆம் நாள் மாசி மகா தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார், உபயதாரர்கள், தேவஸ்தான ஊழியர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்ட இந்து சமய அறங்காவலர் குழு தலைவராக வானூர் ஒன்றிய கடகம்பட்டு ஊராட்சியை சேர்ந்த குப்பன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்திற்கு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் பரிந்துரை செய்த மாவட்ட கழக பொறுப்பாளரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை ஏடுகளின் குழு தலைவரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான மருத்துவர் லட்சுமணனுக்கு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் விழுப்புரம் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாவட்ட உதவி ஆணையர் காந்திராஜன் தலைமையில் பதவியேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாலதி சீனிவாசன், குமார், சரவணன், சக்தி முருகன் கலந்து கொண்டனர். மேலும் கழக நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய கிளை மற்றும் ஊராட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொடர் தர்ணா போராட்டம் 32வது நாளாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் சுதேசி காட்டன் மில் அருகே நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தலைமையேற்றார். போராட்டத்தின் போது பள்ளி கல்வித்துறையால் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர நியமன ஆணை வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இப்போராட்டத்தில் ஆசிரியர் சங்கங்களின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலையார் நகரில் புதிய சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்படும் இப்பணிக்காக மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 19.10 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாட்டின் போது இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணியினர் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமை அலுவலகம் முன்பு ராகுல் காந்தி உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உருவ பொம்மை எரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து இரு தரப்பினரும் மாறி மாறி கற்கள் வீசியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சம்பவ இடத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர்.
புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள கூத்தாண்டவர் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. வரும் மார்ச் 8ஆம் தேதி கூத்தாண்டவர் சுவாமிக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ள நிலையில் கருங்கல் மூலம் செய்யப்பட்ட பெயர் பலகை கோவிலுக்கு வழங்கப்பட்டது. இப்பெயர் பலகையை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சிற்பி விஜயகுமாரன் திலகவதி குடும்பத்தினர், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் வழங்கினர். முன்னதாக கருங்கல் பெயர் பலகைக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினம் முகத்வாரம் பகுதியில் உள்ள தனியார் படகில் சவாரி சென்ற பெங்களூருவை சேர்ந்த சோனியா என்பவர் படகு கவிழ்ந்து உயிரிழந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் உரிய அனுமதியின்றி சுற்றுலா படகு இயக்கப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக படகு உரிமையாளர், ஓட்டுநரை அரியாங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் சாரம் பழைய கலெக்டர் அலுவலகத்தில் சப் கலெக்டர் புத்தி அகில் தலைமையில் சுற்றுலாத்துறை, வனத்துறை, கடலோர காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சுற்றுலா பயணிகளை சவாரிக்கு அழைத்து செல்லும் படகுகளில் பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் பாண்டி மெரினா கடற்கரைக்கு சப் கலெக்டர் தலைமையில் அதிகாரிகள் சென்று சுற்றுலா படகு இயக்கப்படுவது குறித்து ஆய்வு செய்தனர். புதுச்சேரி நத்தமேடு ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஹோலி ஃப்ளவர் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் முப்படை வீரர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் 2025-2026 ஆண்டிற்கான மழலையர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பள்ளி தாளாளர் விநாயகம் மற்றும் தலைமை ஆசிரியர் செல்வி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முக்கிய நிகழ்வாக மாணவர்களின் சாரணர் அணிவகுப்பு இடம்பெற்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது. தொடர்ந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்த முன்னாள் முப்படை ராணுவ வீரர்களுக்கு பள்ளி சார்பில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் பெற்றோர்களையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்தன. மழலையர் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு வழங்கப்பட்டதுடன் விடுப்பின்றி பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களுக்கு முழு வருகை விருதுகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். शिव शंभो स्वयंभो शंभो शिव शंभो स्वयंभो धिमिक धिमिक धिमि धिमि किटकिटतो புதுச்சேரியில் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் பிரகாஷ் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது தலித் மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும், சிறப்பு குறுநிதி பயன்பாடு குறித்து அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் SC, ST நிதி ஒதுக்கீடு மற்றும் செலவினம் தொடர்பாகவும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில ஆலோசகர் ராமசாமி விளக்க உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் நகர தலைவர் ராஜ்குமார், கௌரவ தலைவர் சீனிவாச பெருமாள், ஆனந்தன் மற்றும் மாநில செயலாளர் கஸ்பர், பொருளாளர் சதீஷ், மாநில இளைஞரணி தலைவர் கப்ரியல் உட்பட 100க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள், சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். எங்கள் பணத்தை எண்ணி பார்க்க, எங்கள் இனத்தில் பிறந்தாயா, ஆண்ட சாதி பெருமை பேசும் அதிகாரிகளே கேளுங்க, தாழ்த்தப்பட்ட எங்களுக்கு
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.